எதுக்குண்ணே இவ்வளோ ரிஸ்க் எடுத்துக்கிட்டு பேசாம பணத்தை கொடுத்துட்டு பத்திரத்தை வாங்கிட்டு போயிடலாம்ல. ஏண்டா நீ எல்லாம் சோத்துல உப்பு போட்டு தான் தின்றியா? உன் வீட்டுக்கு வந்து உன் பொண்ணை தூக்கிட்டு போயிருவேன்னு சொல்லி அசிங்கப்படுத்திட்டு போயிருக்கான். அவனுங்களை பழிக்கு பழி வாங்கணும்னு கூடவா உனக்கு தோணல? அவனுங்க உனக்கு செஞ்சதுக்கு நீ திருப்பி வெயிட்டா செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு இது. அதை மிஸ் பண்ணாத. நான் உன் பின்னாடி இருந்து உனக்கு ஹெல்ப் பண்றேன். தைரியமா இறங்கி பண்ணு. சரிங்கண்ணே, வரேண்ணே. வரையா? டேய் தண்டபாணி, உனக்கு இருக்கு ஆப்பு. என்ன இவன்லாம் ஒரு ஆளுன்னு எதுக்குண்ணே இவனுக்கெல்லாம் உதவி செய்றீங்க? பேசாம இவனோட வீட்டை எழுதி வாங்கிட்டு காசு கொடுத்து முடிச்சு விட வேண்டியதானே? போடா முட்டா பயல. அந்த அன்னக்காவடி பயலுக்கு உதவி பண்றதுக்கு நான் என்ன கிறுக்கனா? இது அந்த தண்டபாணிக்கு நான் வைக்கிற செக்கு. நாமளும் இந்த ஊர்ல ஃபைனான்ஸ் கம்பெனி நடத்துறோம். ஆனா ஒரு ரூபாய வரமாட்டாங்கிறான். அத்தனை பேரும் தண்டபாணி கிட்ட தான் போய் நிக்கிறானுங்க. கேட்டா அவன் தான் நியாயமான வட்டிக்கு பணம் கொடுக்கறானா. நம்ம தொழில்ல நாம வளரணும்னா முதல்ல இந்த போட்டியா இருக்கிறவனெல்லாம் ஒழிக்கணும். அதுவும் தண்டபாணி மாதிரி நேர்மையா இருக்கிற குசும்பனுங்களை தடம் தெரியாம புதைச்சிடணும். அதுதான் புத்திசாலித்தனம். இத காரணம் காட்டி அந்த தண்டபாணிய மாட்ட வச்சு அவன் பேரை மொத்தமா சரிச்சிடணும். அதுக்கப்புறம் இந்த ஊர்ல பைனான்ஸை பொறுத்த வரைக்கும் நாம தான் மூணாபாலி. என்ன புரியுதா? நாம சொல்றதா வட்டி, நாம சொல்றதா சட்டம். இதெல்லாம் கணக்கு பண்ணி தான் இவனை தூண்டி விட்டு அனுப்பியிருக்க. இந்த அறிவானந்தம் முன்னாடி அந்த தண்டபாணி ஒண்ணுமே இல்லைன்னு காட்டுற.